வணக்கம் மக்களே, இன்றைக்கி விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா செட்டிநாடு சிக்கன் வறுவல். ஃபஸ்ட்டு வானலில் வச்சுட்டு கொத்தமல்லி ஒரு 4 டீஸ்பூன், இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அரை கிலோவுக்கு 4 டீஸ்பூன் போதும். நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். அதே 4 டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். மல்லி வறுத்துருங்க, கொஞ்சம் சிம்மிலே வச்சு வறுத்துருங்க. அதிக அனலில் வச்சு வறுத்தோம்னா தீஞ்சு போயிடும். அதுக்கு நான் ஒரு 8 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் காரம் நாங்கள் நிறைய சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் 8 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. ஆனால் அரை கிலோவுக்கு 8 போடலாம். நான் 300 கிராமுக்கே 8 போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஸ்டாரு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்து தான் அரைக்கணும். வறுத்து அரைச்சா அந்த வாசனையோட சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க, சிம்மிலே வச்சு வறுத்துருங்க. வறுத்து எடுத்து தட்டில் கொட்டி வச்சுங்க, ஆறிட்டோம். அப்புறம் வானலில் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. ஏன்னா கடுகுலாம் போடக்கூடாது, சோம்பு போட்டுங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க. கருவேப்பிலை போட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1.5 தக்காளி அவ்வளோ போதும். ஏன்னா கொஞ்சம் தான் சிக்கன். அரை கிலோவுக்கு 2 தக்காளி எடுத்துக்கலாம். இது 300 கிராம். நான் 1.5 தக்காளி தான் எடுத்திருக்கேன். மீதி கொஞ்சம் குழம்புக்கு போட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம், சீக்கிரம் மசிஞ்சிரும். இங்கே பாருங்கள், நல்லா குழக்குழன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். ரசத்துக்கு இந்த செட்டிநாடு சிக்கன் வறுவல் சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கும் நல்லா இருக்கும், தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ சிக்கனை 300 கிராம் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை ஸ்மெல்லு தான் போகணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. 3/4 பதத்துக்கு வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை எடுத்து அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி சலிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லியெல்லாம் கொஞ்சம் மிக்சியில் அரைப்படாது, அதனால் சலிச்சிருங்க. ஜல்லடை வச்சு சலிச்சிருங்க. இப்போ போட்டுக்கலாம் இந்த மசாலா பொடியை. போட்டுட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு, மேலே கொஞ்சம் எண்ணெய் விடுது பாருங்கள். அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது, வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.